மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தை ஒத்திவைத்ததாகவும், ஆனால் அமித்ஷாவை பார்க்க டெல்லி செல்வதே காரணம் என்று பத்திரிகைகள் எழுதியதாகவும் வடபழனி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனால் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் 16ஆம் தேதி அமித்ஷாவை சந்திக்க செல்கிறேன் என்று பத்திரிகை மற்றும் ஊடகங்களிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன், 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால் நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன், பத்திரிகைகளும் தெரிவித்துட்டேன். அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. 16ஆம் தேதி இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.